Hey guys, welcome back to Tech Updates episode 22. இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்குது அண்ட் சாம்சங் ஃபேன்ஸுக்கு வேறு லெவல் நியூஸ்லாம் காத்திருக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் நோக்கியா கிட்ட இருந்தால் நோக்கியா இந்தியாவில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நோக்கியா 2.4 நோக்கியாவில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனுக்காக காத்துட்ருக்கோம். அதில் எதிர்பார்க்காத டிவைஸ் தான் இந்த 2.4. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நோக்கியா சைட்லேருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, இன்னும் 10 நாள் தான் இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நவம்பர் 26 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச்சுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு லீக் ஆகிடுச்சு. அண்ட் லீக்டு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. டிஸ்பிளே சைஸ் பார்த்தோன்னா 6.5 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே தான் இது. பட் இந்த வாட்டி பேட்டரி கெப்பாசிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 4500 mAh பேட்டரி தராங்க. பட் மைக்ரோ USB போர்ட் தான். இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்றதுனால நார்மல் சார்ஜர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசர்னு பார்த்தோன்னா இங்கே தான் நோக்கியா பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நோக்கியா C3 பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மறக்க முடியாத ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இதில் MediaTekலேருந்து P22 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசர் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராஸ்னு பார்த்தோன்னா பின்னாடி 2 கேமரா செட்டப், 13+2 MP கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு இவங்க கொண்டு வருவாங்க. C3 ஸ்பெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் எவ்வளோ பரவாயில்லப்பா அப்படின்னு தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நோக்கியா இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு போய் 12-13,000 ப்ளேஸ் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் தான். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா அமேசானில் இருந்தால் அமேசான் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் கிடையாது, யூஎஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட்டிங் ஆஃபர்னு பார்த்தோன்னா $100 ஒரு ஸ்மார்ட் டிவி கொண்டு வராங்க. ஒரு 32 இன்ச்சஸ் கொண்ட ஸ்மார்ட் டிவி. அண்ட் டொஷிபா டிவிலாம் பார்த்தோன்னா டொஷிபாவோட 32 இன்ச்சஸ் டிவி எல்லாமே $120 வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸோடு கொண்டு வராங்க. ஆப்பிள், சாம்சங் ப்ராடக்ட்ஸ்க்கு செம்மையான ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யூஎஸில் இருந்தாங்கன்னா இந்த டைம் அவங்க அப்கிரேட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். வரும்போது அப்படியே உங்களுக்கும் வாங்கிட்டு வர சொல்கிறேங்க. அடுத்த அப்டேட் ஆப்பிள் கிட்ட இருந்து ஆப்பிள் அவங்களோட M1 ப்ராசரில் லான்ச் பண்ணக்கூடிய லேப்டாப்ஸ் எல்லாமே இன்றைக்கி இந்தியாவில் சேல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரைஸிங் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஆப்பிள்னாலே ப்ரீமியம் அந்த இடத்துல இருப்பாங்க. ப்ரைஸிங் அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஆப்பிள் மேக் மினியோட ப்ரைஸிங் பார்த்தோன்னா 64,900க்கு செல் பண்ணுறாங்க. 256GB SSD அண்ட் 8GB RAM கொண்ட மாடல் தான் இது. அண்ட் மேக்புக் ப்ரோ 1,22,900க்கு 256GB மாடல் செல் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்த ஹையர் அண்ட் மாடல் மேக்புக் ஏர் 92,990க்கு 256GB SSD, அதுவே 512GB நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா 1,17,900. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஹையர் அண்ட் மாடல் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் பார்ட்ஸ் நம்ம அப்கிரேட் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ரேம் அதிகமாக தேவைப்படுதுன்னா இதில் ரேம் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஹையர் மாடல் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அடுத்த அப்டேட் ஓப்போலேருந்து ஓப்போ இன்னோ டே இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சசரிஸ் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவீல் பண்ணுறாங்க. இதில் ரோலபிள் ஸ்மார்ட் ஃபோனை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இவங்க என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு 4 மணி மேலே ஆயிருக்கும். அடுத்த அப்டேட் ஓப்போ கிட்ட இருந்தால் ஓப்போ இந்த வாட்டி ஒரு சர்க்குலர் பாப்அப் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. இந்த கேமரா மாடல் நீங்கள் பார்க்கும்போதே சர்க்குலராக இருக்குது. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. அதில் ஒரு கேமரா டெலிஃபோட்டோ லென்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் இது பாப்அப் கேமரா தான். ஸோ வெயிட் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பாப்அப் கேமரா ஸ்மார்ட் ஃபோன்னாலே அது மோட்டாரில் தான் ரன் ஆகும். ஸோ இதனால் ஃபோனோட வெயிட் கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்கும். இவங்க இந்த பாப்அப் கேமரா பார்க்கும்போதே கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. இந்த வெயிட் இவங்க எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் சாம்சங் கிட்ட இருந்தால் சாம்சங்கோட M12ஓட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிசைன் எல்லாமே நம்மளுக்கு லீக் ஆகிருக்கு. டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம AMOLED டிஸ்பிளே எதிர்பார்க்கலாம். பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்குது. பிக்சல் டிசைனாக அப்படியே தலைக்கீழே போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு டூவல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா பின்னாடி 4 கேமரா செட்டப் இருக்குது. இது M12ன்றதுனால நம்ம மெயின் கேமரா ஒரு 48 MP எதிர்பார்க்கலாம். பட் பேக் மெட்டீரியல் இவங்க பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் முக்கியமான ஃபீச்சரே பேட்டரி கெப்பாசிட்டி தான். இதில் 7000 mAh பேட்டரி கொடுக்க போகிறதா நம்மளுக்கு லீக்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த இமேஜ் பார்க்கும்போது பாட்டமோட சார்ஜிங் போர்ட் டைப் சியில் தான் இருக்குது. ஸோ M11க்கு ஒரு நல்ல சக்ஸஸராக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசர் பற்றி நம்மளுக்கு இன்னும் தெரிய வரல. பட் Exynos 9611 கொடுத்தா நல்லா தான் இருக்கும். M11ல் 450 கொடுத்து மொக்க பண்ணிட்டாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது 9611 எவ்வளோ பெட்டரான ப்ராசர். Exynos 9611 AMOLED டிஸ்பிளே இதெல்லாம் கொடுத்து ப்ரைஸிங் ஒரு 12,000 கொண்டதான ரீசனபிளாக இருக்கும். இந்த M11க்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். Exynos 9611க்கு பதிலாக
வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்தாலே வந்து நல்லா தான் இருக்கும். பட் மொக்க ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுக்கறதுக்கு 9611 பெட்டராகவே இருக்கும். அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட தான். சாம்சங் கேலக்ஸி M42 வந்து 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறதுனால இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு ரிவீல் ஆயிருக்கு. இதில் வந்து 5840 mAh பேட்டரி இருக்குது. ஸோ சாம்சங் வந்து எப்பவும் போல் இதை அந்த 6000 mAh பேட்டரின்னு தான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் படி பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் வந்து A42க்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ A42க்கு சிமிலர்னால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம AMOLED டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகன் 750G 4 கேமரா செட்டப் இதெல்லாமே வந்து எதிர்பார்க்கலாம். M42ன்றதுனால M51 விட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ரைஸிங் ஒரு 120,000ல் வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ராசஸரோடு கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக. இன்றைக்கி டெக் அப்டேட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். பாய்.